ஓம் பூதாதிபாய் வித்மகே மகாதேவாய் தீமகி தன்னோ சாஸ்தா பிரஜோதயாது. காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கேரளா கொல்லம் அச்சங்கோவில் சாஸ்தா உடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். இன்று காலை 7:54 வரை அமாவாசை திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 12:04 வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 12:04 வரை மரண யோகமும் காலை 6:23 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரையும் மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும். கடன் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. புது கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ தவிர்க்க வேண்டிய நாள். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். அன்னன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க்காக இருக்கலாம், இல்லை படிக்க வேண்டிய ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெண்டிங் வைக்காமல் உடனுடனே கிளியர் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவியிடையே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பெருசுப்படுத்தாதீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும். ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திராஷ்டம் முடிகிற மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் பொறுமை, நிதானம் தேவை. வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலும் ஒரு பவுண்ட்ரி வச்சுக்குங்க, ஒரு எல்லைக்கோடை வச்சுக்குங்க. ஒரு விஷயத்தை ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போய் பேசாதீங்க. அதனால் சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களோட பழகிறது உங்களுக்கு நல்லது. அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே சில மனக்குழப்பங்கள் இருக்கும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் தீர நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷப ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. காலையிலே நல்ல ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு நல்ல செய்தி சேரும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக வெற்றி பயணமாக இருக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேப்ரிகேஷன் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. தேவையில்லாமல் மனசு அலைப்பாயுற விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சிகளில் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மனசு சொல்லும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேருக்கு ஃபுட் பாய்சன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் வரன்கள் விஷயத்திலே சிலருக்கு நல்ல செய்தி சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. சிந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். நல்ல செய்திகள் சேரும்.
பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரை ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு டாக்டராக, சர்ஜனாக, ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. சில டிஸ்டர்பன்ஸ் வரும். கலீக்ஸோட, அதாவது உங்களோட சக பணியாளர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். விவசாயம் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரிடுவது நல்லது. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய நண்பர்கள் வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும். காதல் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி அன்பர்களே, பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் நாள். சில விஷயங்கள் அவசரம் காட்டாதீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் செய்பவர்கள், உங்கள் ஸ்டாஃப், அதாவது வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா விஷயத்தையும், எல்லா பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுத்துடாதீங்க. உங்களோட சூப்பர்வைசிங்கில் வச்சுக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை, குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். படிச்சுட்டு வேலை தேடுபவர்கள் சிலருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். ஏதோ ரீசனால் வேலை போயிட்டுது, வேறு வேலை தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருப்பவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். நெட்வொர்க்கிங்கில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ, எக்ஸ் கலீக்ஸ் மூலமாகவோ சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மனம் தளர வேண்டாம். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அது மாதிரி செலவு விஷயத்திலும் கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. அவருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. ஹெல்த்தை பொறுத்தவரையில் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி அன்பர்களே, சிறப்பான நாள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களில் வெற்றி கிடைக்கும். லாப பிரயாணமாக அமையும். வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் முடிவு செய்வீங்க. உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள். தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குது, அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அனுகூலமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷனோ அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபரோ அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். கலைஞர்களை பொறுத்தவரையிலே நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். வர்ற சான்ஸை நல்லா பயன்படுத்தி உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் பண்ணி பிளான் பண்ணிப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஃப்யூச்சரில் இந்த கோர்ஸ் படிக்கணும், இல்லை இந்த கண்ட்ரியில் போய் படிக்கணும், இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிப்பீங்க. அட்மிஷன் சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், வெளிநாட்டில் மெக்கானிக்கல், கெமிக்கல், ஐடி போன்ற துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரும். ஆண்களை பொறுத்தவரையிலே செலவுகள் திடீர்னு வரும். கவனமாக இருங்க. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி, ஆப்ரேஷன் அல்லது ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலா ராசி அன்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள். ஸோ தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். காதலர்கள் இடையே சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. ஈகோ பார்க்காதீங்க. தம்பதிகள் பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் நல்ல ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி டிவர்ஸ், விவாகரத்து சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் இல்லை கவுன்சிலிங், அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்க, தியானம் சொல்லிக் கொடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கராராக இருங்க. யாராவது கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துடாதீங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க திருப்பி தர கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அஷ்டகம்பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். எல்லா விஷயத்துக்கும் கோபப்படுறதுல அர்த்தம் கிடையாது. டென்ஷன் படாதீங்க. ஒரு விஷயம் ஸ்லோவாக நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ரீசன் இருக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு போகணும். எப்போவுமே அது ஏன் ஸ்லோவாக நடக்குது, நமக்கு அது அனுகூலமாக இல்லையே அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், கலை துறையில் இருப்பவர்கள், இசைக்கலைஞர்களாக இருப்ப, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, மியூசிக் பேண்ட் நடத்துபவர்கள், வோக்கல் ட்ரைனராக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கர், மேக்கப் ஆர்டிஸ்ட், கேமராமேன், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் சில விஷயங்களில் பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும். ஸ்டீல், அயன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ், பிரிண்டிங், ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவதற்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சில பேருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள். செல்வாக்கு கூடும். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மாணவர்கள் அமைதியாக இருந்து உங்களுடைய ப்ரோக்ரஸை பார்க்க வேண்டிய நாள். இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். திருமண தடை சில பேருக்கு விலகும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், பெயிண்ட் கடை வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மாபிள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நினைத்த விஷயங்களை சாதிப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே உங்கள் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்திலே நல்ல பேருள்ள விஐபிக்களின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி அன்பர்களே, உறவுகளால் சந்தோஷம் வரும் நாள். ஃபேமிலியிலையோ இல்லை காதலர்களாக இருந்தாலோ, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் சேரும். வாங்கிய கடனில் ஒரு பர்சன்டேஜை நம்ம செட்டில் பண்ணணும், அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்குவீங்க. நல்லபடியாக நடக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் பணவரவு உங்களுக்கு உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டர்ஃப் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் பலன் கிடைக்கும். அப்போ தான் அந்த வெற்றி வந்து நமக்கு பர்மனண்டாக இருக்கும். அதிர்ஷ்டம் யோகத்தை எப்போவுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. இறைவனுடைய பேரை சொல்லணும். இறைவன் நம்ம கும்பிட்டா நமக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும்னு மனசு சொல்லும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. மனசை அலைபாய விடாதீங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்லையோ இல்லை செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீன ராசி அன்பர்களே, பிரயாணங்கள், பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்திலே நல்ல பேருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், கெமிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, கோல்டு சில்வர் பிஸ்னஸ், அழகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், சிஏஏ, சிஏ, சிஎம்ஏ இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு. மாலை நேர பிரயாணம் பயணித்தும் பொழுது கவனமாக இருங்க. டிரைவிங் பண்ணும்பொழுது அவசரம் வேண்டாம். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் அமைதியாக இருந்து சாதிப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 8. நன்றி, வணக்கம்.